ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க பயந்து போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுவும் ரோட் சைடில் பார்க்கவே பாவம் போல் உட்காந்துட்டு இருப்பாங்க. மூஞ்செல்லாம் அழுக்காக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும். உடனே கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து தின்னுட்டே இருப்பாங்களா. அந்த டைம் பார்த்து ஹீரோ வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் வந்து வீல் சேரில் தள்ளிட்டே வருவார். தூரத்தில் ஒரு வெளிச்சமாக இருக்கும். ஹீரோன் அங்கே திரும்பி பார்ப்பாங்க. ஹீரோ வந்துட்டே இருப்பாரா. ஹீரோயின் பயந்து போய் உட்காந்துட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து பயப்படாத, என்னை பார்த்து பயப்படாத, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். அதோட அவங்க பசியில் அதை பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா. இவங்கள பார்க்கறதுக்கே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்கும். அவரோட உள்ளங்கை எப்படி நீட்டு வர உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த உள்ளங்கையில் வந்து அவங்களோட கண்ணும் இருக்குல்ல, அந்த கண்ணத்தை வந்து இப்படி வைப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ என்ன சொல்வார், நான் அதை மீன் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல அதை தான் கேட்குறாரு போல இருக்குன்னு நினச்சிட்டு அவங்க சாப்பிட்ற அந்த பண்ணை வந்து அவர்கிட்ட கொடுப்பாங்களா. ஹீரோக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருக்கும். உடனே அவர் என்ன சொல்வார், அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்வார், சாப்பிட்றதுக்கு ஃபுட்டை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அவர் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவார். பார்த்தா ஹீரோயின் என்ன பண்ணு சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ அதையே ஒரு 10 பாக்கெட் பண்ணை வாங்கிட்டு வந்துருவார். உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதில் அவங்களுக்கு இருக்க பசியில் அவங்க அதெல்லாம் பெருசாக, ஏன்னா ஹீரோயின் வந்து மென்டலாகவும் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த பண்ணை வந்துட்டு வேக வேகமாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோ உட்காந்து பார்த்துட்டே இருப்பார். இப்போ வந்துட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, உங்களுக்கு வந்து அம்மா வந்துட்டு பிளைண்ட் டேட்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதுக்கு டைம் ஆயிடுச்சு, இப்போ லேட்டாக போனால் மேடம் என்ன தான் திட்டுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்வார். அப்போ ஹீரோ என்ன கேட்பாருன்னா, இருக்காங்க எனக்கு அப்படி இப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க ஃபேமிலியை பற்றி பேசுவார். அதனால எனக்கு இந்த பிளைண்ட் டேட்டில் விருப்பம் இல்லை, அதை கேன்சல் பண்ண நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னவர். இப்போ ஹீரோயின் கிட்ட என்ன கேட்பாரு, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பாரு. ஹீரோயின் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க திரும்ப கேட்பாங்க. ஆமாம் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கும்போது ஹீரோயின் என்ன எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்போ தான் நம்ம லைஃப் ஃபுல்லாக ஃபியூச்சர் வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோனுக்கு என்னென்னா, இப்போ அவங்களுக்கு பசிக்க நிறைய ஹீரோ சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாரா, அப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா டெய்லி எனக்கு இதே மாதிரி சாப்பாடு வாங்கி தருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. கண்டிப்பாக வாங்கி தருவேன்னு சொல்லும் போது, அப்போ நான் உடனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அதுக்கு ஒரு மாதிரி பதறியே போயிடுவார். பாஸ் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க, இந்த மாதிரி எடுக்காதீங்க. பாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக வந்து நம்மளுக்குள்ளே இந்த அது பிஸ்னஸில் வந்து பல பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிற முடிவுனால அதை நீங்கள் சமாளிக்க முடியாமல் போயிடும். ஸோ 1க்கு 2 தடவை யோசிங்கன்னு நான் எடுத்த முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுன்னு ஹீரோ சொன்னவர். இப்போ ஹீரோயினை பார்த்து என்ன சொல்வார், கண்ணாடியை கழட்டிட்டு என்னோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை சொல்லிட்டு, நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் சரியா, அதை நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோனும் சரி சரி எல்லாம் ரொம்ப புரிஞ்ச மாதிரி தலையாடிட்டு இருப்பாங்க. அதோட இப்போ ஹீரோ அவங்கள வீட்டுக்கு கூட்டு வரும்போது என்ன சொல்வாருன்னா, அவங்கள பற்றி டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு அவங்களோட இப்போ மென்டல் கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்லாம் கேட்க சொல்வார். இப்போ அவரோட அசிஸ்டன்ட் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஹீரோ கிட்ட கொடுப்பாரு. இருக்காங்க அவங்க இப்போ சரியில்லை, அவங்களுக்கு வந்து மனநிலை சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது, இது கொஞ்சம் நம்ம யோசிச்சு தான் பாஸ் முடிவு எடுக்கணுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டே இருப்பார். அப்போ தான் ஆனால் ஹீரோயின் வந்து இப்போ ஹீரோ வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இப்போ அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க. பார்த்திங்கன்னா ஹீரோட சட்டையை தான் போட்டு வருவாங்க. அதோட மூஞ்சில் உள்ள அழுக்கெல்லாம் இப்போ ஒரு வழியாக போயிடுச்சு. இப்போ நேரம் வந்துட்டே இருப்பாங்களே, இப்போ திடீர்னு அழுக்கெல்லாம் இல்லாமல் ஹீரோயினை பார்க்கும்போது அவங்க அழகாகவே இருப்பாங்க. ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சே போயிடும். அதோட அவங்க ஹீரோவை பார்த்தோன்னா திரும்ப குஷியாகிடுவாங்க. திரும்ப வேகமாக ஹீரோ கிட்ட ஓடி வரலான்னு போகிறவங்க அந்த கார்பெட் தடுக்கி விழுந்து நேராக ஹீரோ மேலே விழ போவாங்க. அப்படி தானே விழுந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரின்னு விழும் போது பார்த்தா டக்குன்னு ஹீரோ அந்த வீல் சேரில் தானே இருந்தார். இவர் எந்திரிச்சிருன்னு ஹீரோனை கேட்ச் பிடிச்சிருவாரு. உடனே அந்த ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு காலு நல்ல வேலை செய்தா, நான் பார்த்துட்டேன், ஏன் நீ கால் இல்லாத மாதிரி நடிக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தோன்றதை சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தையோட மைண்டு தானே அப்படி இருக்கு அவங்களுக்கு. உடனே இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார், இது வந்து சீக்ரெட், யார்கிட்டையுமே நீ சொல்லக்கூடாது, எனக்கு கால் வந்து சரியில்லைன்ற விஷயத்த வந்து நீ தெரிஞ்சு வச்சிருக்க பற்றி அது யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, இது நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் தெரியணும்னு, அதெல்லாம் நான் சீக்ரெட்டாக வச்சு பண்ண யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ சொல்லாத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசுவாங்க. என்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஹீரோயினுக்கு உடனே தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு என்ன ஆச்சுன்னே ஒன்றுமே தெரியல, என்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே கேட்பாங்களா. உடனே ஓகே நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, உன்னோட பேர் பர்கர் மாதிரி ஏதாவது ஒரு பேரை வைக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போதே ஹீரோயின் வந்துட்டு, அப்போ இன்னையிலேருந்து உன்னை நான் இந்த மாதிரி பேரில் சொல்லி கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு நேம் சொல்வாரா. உன்னை ஹீரோயின் வந்துட்டு பர்கர்னு கேள்விப்பட்டோன்னு எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது, பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ணுவார், சரி ஓகே உனக்கு பசிக்குதுன்னு நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரா. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கூட வராமல் அந்த பக்கம் போவாங்க. ஹீரோக்கே ஒன்றும் புரியாது, எங்கே போகிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க இப்போ தெளிவாக இருக்காங்க. உனக்கு தான் கால் சரியில்லைல்ல, நீ வீல் சேரில் தான் உட்காரும், நீ உட்காரு நான் தள்ளிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஹீரோ ஆமாம் இல்லை, அதை நம்மளே மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி வேகமாக போய் வீல் சேரில் உட்காந்துப்பாரு. ஹீரோன் இப்போ பிடிச்சி தள்ளிட்டே போவாங்க. அதோட 2 பேரும் சாப்பிடுவாங்க. ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு அவங்களோட ஸ்டெப் மதரோட பையன் இருப்பார்ல, அவரும் அவரோட ஃபியான்சி பொண்ணு 2 பேருமே இங்கே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த ஹீரோயினோட இங்கே வருவாரா. இங்கே வரும்போது ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, இவங்க 2 பேர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ உடனே அந்த ஹீரோட பிரதர் வந்து என்ன சொல்வார், நீ வந்து திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமே, அம்மா வந்துட்டு அதுவும் ஃப்ளாஷ் மேரேஜாக நீ வந்து திடீர்னு பண்ணிக்கிட்ட, ஸோ அம்மா போய் உன்னை பார்த்துட்டு வர சொன்னாங்க, அதுக்காக தான் நாங்கள் 2 பேர் வந்தோம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வேறு அப்படியே குறும்புத்தனமாக இந்த மாதிரிலாம் அவங்க சைல்டிஷ் பிஹேவியராக பண்ணிகிட்டே இருக்காங்களா. உடனே அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, ஹீரோயினை வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கோம். அது வெளிப்படையாகவே, அதாவது பிரதர் இருக்கார்ல, அவர்
என்ன சொல்வார், அந்த ஃபியான்ஸே வந்து கொஞ்சம் இதை கண்ட்ரோல் பண்ணுவார். இப்படிலாம் சிரிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகே சிரிக்க மாட்டேன்னு அதுவும் அப்படியே அமைதியாக மாற்றிக்கோ முகத்தை ஆக்ஷன்லேயே பேசி புரிய வச்சுட்டாரு. கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருமா, அவர் எடுத்து பேசுறதுக்காக அவர் வெளியே போயிடுவார் ஹீரோட பிரதர். அப்போ இந்த பொண்ணு, அதாவது இந்த ஃபியான்சி பொண்ணு இங்கே உட்காந்துருக்கல, அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, உனக்கு கல்யாணம் அடிச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதனால் உன்னோட ஒய்ஃபுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு கவரை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த கவரை காட்டும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அதை வாங்க போகும்போது ஹீரோ வந்து கையை பிடிப்பார். அதெல்லாம் அவங்க உனக்கு சிஸ்டர் முறை தான் வரா அப்படி இருந்தாலும் அவங்க கிட்டேருந்து அவங்களோட திங்ஸ்லாம் வந்துட்டு பக்கம் வந்துடுன்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதோட சேர்த்து பணமும் வச்சு கொடுக்குறேன், அவளை வந்து வாங்கிட்டு போக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் வந்து பணம் பணம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அதை ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிறாங்க. உடனே இது இந்த பொண்ணு என்ன பண்ணும், கையை நீட்டி கொடுக்காம கையை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பக்கம் தான் பக்கமே இழுத்து வச்சுட்டு கொடுக்கும். ஹீரோயினா வாண்டடாக கிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் குதிச்சு குதிச்சு விளையாடிக்கிட்டே வருவாங்க. ஹீரோயின் கிட்ட வாங்க வரும்போது பார்த்தா அது கையில் கொடுக்காம கீழே போட்டுரும். கீழே விழுந்ததை வந்து ஹீரோயின் வந்துட்டு வேக வேகமாக எடுத்துட்டு அதை ஒரு விளையாட்டு பிள்ளை மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்களா, இதை பார்த்தாலும் இது சிரிக்க ஆரம்பிச்சிடும். இவெல்லாம் உன்னோட ஒய்ஃபாக பார்க்குறதுக்கே டாக் மாதிரி இருக்குது, அந்த நாய்க்குட்டிங்கெல்லாம் குதிச்சு குதிச்சு விளையாடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி அசிங்கமாக பேசும். சும்மா இல்லாமல் டாக் டாக்னு சொல்லும்போது ஹீரோயின் டாக் டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே இது என்ன பண்ணும், ஒரு மாதிரி டாக் மாதிரி கத்தி காட்டும் அந்த ஃபியான்சி பொண்ணு. ஒன்று ஹீரோயின் அதை பதிலுக்கு பதில் கத்தி காட்டும் போது இதுக்கு எப்படி இருக்குன்னா தன்னை தான் அந்த மாதிரி அவள் சொல்கிறா போல இருக்குன்னு இதை நினச்சிக்கோ. உடனே அதுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிடும். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னையவே இது நாயின்னு சொல்கிறதுனால தான் அவங்க திரும்ப சொல்கிறாங்க, சொல்லி கொடுத்ததை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு என்ன நினச்சிக்குதுன்னா, என்ன நீ அசிங்கப்படுத்த பார்க்குற, என்ன டாக்னு நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோவுக்கு இப்போ சிரிப்பு தான் வரும். ஹீரோயின் வந்து இப்படி கொஞ்சம் சரியில்லாட்டி கூட சமாளிச்சிடறாளே, இந்த மாதிரி பண்ணுறா விளையாட்டுத்தனமாலே பண்ணிகிட்டு இருக்கா, அது இப்போ கோவப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே இந்த டக்குன்னு இந்த பொண்ணு என்ன பண்ண, ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுரும். டக்குன்னு இப்போ தான் அவர் அண்ணன் வந்து ஹீரோட அண்ணன் வந்துட்டு ஃபோன் பேசிட்டு உள்ளே வருவாரா. உள்ளே வரும்போது இந்த பொண்ணை போட்டு இதை அடிக்கிறதுக்கு போகும் ஹீரோயினை போட்டு. ஒன்று ஹீரோயினை கேட்பாரு, இவ பண்ணுறதுலாம் உன்னோட ஒய்ஃபாக இருக்கவ வந்து பண்ணுறது வந்து டூ மச்சாக தெரியலையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வந்து அவங்க அந்த ஃபியான்சி பொண்ணு கண்ட்ரோல் பண்ணுவார். என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, அவள் என்ன கிண்டல் பண்ணிட்டா, அவள் நிச்சயமாக என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி குதிக்கும். ஏன்னா மன்னிப்புக்கு தானே நான் மன்னிப்பு கேட்கணுமா அவங்ககிட்டன்னு கேட்கும்போது, ஆமாம் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கோங்க உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு ஹீரோன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பொண்ணு சொல்லும். உடனே ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, மன்னிப்பு தானே, சாரி 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 என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, நீங்களும் உங்கள் வீட்டுக்காரும் நல்லபடியாக இப்போவே வந்து இறந்து போய் சொர்க்கத்தில் போய் நீங்கள் இருக்கணும், ரெஸ்ட் இன் பீஸ் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே அதுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடும். வாழ்த்துற மாதிரி வாழ்த்துறதை விட்டுட்டு சாரி கேட்க சொன்னால் நீ வந்துட்டு ரெஸ்ட் இன் பீஸ்னா இறந்தவங்களுக்கு தானே சொல்லுவோம், நீ என்ன எங்களுக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதுக்கு வந்து கோவப்படும் அந்த பொண்ணு. கரல ஹீரோட பிரதர் அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண, பாத்தியா அவன் என்னெல்லாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவருக்கே இப்போ கோவம் வந்துடும். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அது என்னோட தம்பியோட ஒய்ஃபு வந்துட்டு ஒரு குழந்தைத்தனமாக இருக்கான்றது தெரிஞ்சு தானே அவளை பார்க்க வந்திருக்கோம், அவகிட்ட போய் சரிக்கு சமமாக நீ அவகிட்ட சண்டை போட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு அவகிட்ட வம்பு வளர்த்துட்டு இருக்கியா, அவளோட நாலேஜுக்கு என்னவோ அதை தான் அவள் பண்ணிகிட்டு இருக்கா, அவளுக்கு நீ பண்ணுறதெல்லாம் புரியுதா, ஃபஸ்ட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அவளுக்கு சரி சமம் சண்டை போட்டுட்டு என்ன வேறு உனக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறியா, நீ முதல் கண்ட்ரோலில் இருக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ நல்ல விதமாக திட்டி விட்டுருவாரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவார், சாரி இப்போ நடந்த என் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கு நான் மட்டும் சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவர் சாரி கேட்பாரு. அது மட்டும் இல்லாமல் அம்மா பார்க்க சொன்னாங்கிறதுக்காக வந்தால் இப்போ ஃபேமிலி டின்னருக்கு வந்துட்டு உன்னோட ஒய்ஃபோட நீ வந்துரு, எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு பேசுகிற மாதிரி இருக்குது, சரி ஓகே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவாரா. இப்போ இந்த பொண்ணு பார்த்தோன்னா கோவத்தில் அது பாட்டுக்கு இருக்கும். கிளம்பும்போது ஹீரோன் அது கையை பிடிச்சி விட மாட்டாங்க. எதுக்கு அதுக்குள்ளே போகிறேன், என் கூட விளையாட கையை பிடிச்சி இழுத்துட்டே இருப்பாங்க. ஒரு வழியாக கையை உதறி விட்டு அதுவும் வந்துடும். வந்தவுடனே இப்போ காரில் உட்காந்தோடனே இப்போ ஹீரோட பிரதர் இருக்கார். அவர் என்ன சொல்வாருன்னா, நான் ஒரு பிளானோட தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், இப்போ வந்து இந்த கம்பெனி நான் வந்து அதாவது டேக் ஓவர் பண்ணணும், எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் வரணும், நான் ஒரு பிளானோட பண்ணிகிட்ருக்கேன், நீ பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தினால வந்து அந்த பிளானே டோட்டலாக வந்து சொதப்பல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவர் கோவமாக சொல்வார். உடனே அந்த ஒய்ஃப் அந்த ஃபியான்ஸி பொண்ணு என்ன சொல்லணும்னா, சாரி நான் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டேன், அவன் இந்த மாதிரி பேசும்போது நான் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டேன், உன்னோட பிளான் வந்து சொதப்பல் ஆகிற மாதிரிலாம் நான் நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதோட ஃபியான்ஸியை வந்து இதை சமாதானப்படுத்திட்டு இருக்கும். வரல அவர் பாட்டுக்கு இப்போ ஒரு டேப் வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயினுக்காக அந்த கார்ட்டூன் அது மாதிரிலாம் போட்டுகிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோனை பேசுறதுக்காக அவர் திரும்பும்போது இப்போ ஹீரோயினோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி இருக்குல்ல, அவங்க வந்து மிஸ் ஆகிட்டாங்க, அவங்கள காணும் அப்படின்ற மாதிரி நியூஸில் ஓடிட்டு இருக்கும். ஹீரோ இதை கேட்டிருக்கவே மாட்டார். ஹீரோயின் வந்து தன்னோட ஃபேஸே அதில் பார்த்தோன்னா அவங்களுக்கு திரும்ப தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த டேப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுவாங்க, அவங்களுக்கு தெரியாமல் அது ஆஃப் ஆகிடும். இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்க முடியல. உடனே என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு என்னமோ தலை வலிக்குதுன்னு ஒரு மாதிரி பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு அப்படியே ஹீரோ மேலேயே சாஞ்சிப்பாங்க. டைம் சொல்லிட்டு ஹீரோயின் பயப்படுவாங்களா, ஹீரோ அவர் தோல்லையே சாய்ச்சி வச்சு அப்படியே
அப்படியே சமாதானம் பண்ணி அப்படியே தூங்க வைக்கிற மாதிரி முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். இதுக்கு இடையில இவங்க சாஞ்சு இருக்கிறத அதாவது ஹக் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட பேச வருவாரா, அப்படியே அப்படியே ரொம்ப அவர் திரும்பி நின்றுப்பாரு. உடனே ஹீரோ நெஞ்சு குதிச்சுட்டு விளையாடிட்டு போயிட்டு வாங்க. அங்கே போனதுக்கப்புறமா சொல்லு என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் ஆஃபீஸ் விஷயமா சில இதெல்லாம் வந்து பேசுவார். சரி ஓகே நான் அவரும் இப்போ கிளம்பிடுவார். இப்போ ஹீரோ வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோன் வந்து இவரோட ரூமில் உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே அவர் ஒரு செல்லமாக ஒரு பேர் வச்சாலும் அந்த பேர் வச்சு ஹீரோனை கூப்பிடுவார். நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட ரூமுக்கு தானே போகணுன்னு. இல்லை நான் போக மாட்டேன், நீ இங்கே வா நம்ம 2 பேரும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கூப்பிடுவாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. என்ன விளையாட்டு இந்த நேரத்தில், என்ன விளையாட்டு, தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது உடனே ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவரை வந்து ஹக் பண்ணுவாங்க, அவர் கன்னத்தில் போய் கிஸ் பண்ணுவாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா இது அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் டிவியில் பார்த்தேன் ஒரு பிரதரும் ஒரு சிஸ்டரும் இப்படி தான் வந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க, கிஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க இந்த விளையாட்டு விளையாண்டாங்க, நம்மளும் இந்த விளையாட்டு விளையாடணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் வம்பு பண்ணிகிட்டே இருக்கும். ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ அவங்கள தூங்க வச்சிருவாரு. தூங்க வச்சுட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரா. இப்போ அதாவது ஹீரோயின் கன்னத்துக்கிட்ட ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி விடுவார். அந்த ஸ்டிக்கரோடய அவங்க வேறு சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ மறுநாள் ஆகிடும். இப்போ ஃபேமிலி டின்னருக்கு கூப்பிட்டுருந்தாங்களா, அப்போ ஹீரோயினும் அங்கே வருவாங்க. அந்த வீல் சேரை ஏதோ ஒரு ட்ராலி மாதிரி வச்சு தள்ளிட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு இங்கிட்டும் அங்கிட்டும் தள்ளிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஃபேமிலி டின்னருக்கும் ஹீரோயின் வந்துருவாங்களா. வந்த உடனே அவங்க சந்தோஷமாக தாங்க முடியாது. அங்கே பாருங்கள் எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்டான ஃபுட்டெல்லாம் அங்கே நிறைய சமைச்சு வச்சுருக்காங்க, ஜாலியாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்களா. அப்போ ஹீரோயின் சொல்லுவேன் எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலை மட்டும் இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், உனக்கு ஏதாவது இங்கே சாப்பிட தோணுச்சுன்னா நீ நல்லா சாப்பிட்டுட்டு நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவார். வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய் கையில் கிடச்சதெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே விளையாடிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பிரதரோட ஒய்ஃப் இருக்குல்ல, அது என்ன பண்ண அவங்க அம்மாவோட உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ இதுதான் மோசமான இருக்குது அப்படின்னா அவங்க அம்மா அதை விட மோசமானதாக இருக்குது. 2 பேருமே இந்த பொண்ணை பற்றி பேசுவாங்களா, யார் இவ அப்படி இப்படின்னு கேட்கும் போது தான் அது அந்த லேடி என்ன சொல்லணும்னா, இவளை தான் வந்துட்டு அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான், அதாவது என் ஹஸ்பண்டோட பிரதர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான், இவன் வந்து அரலூசு அப்படி இப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் பேசிகிட்டே இருக்குங்க. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அவன் இப்போ யாருங்க பக்கத்தில் இல்லை, அவகிட்ட நம்ம கொஞ்சம் விளையாடுவோமா அந்த முட்டாள் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே இதுக்கு ரொம்ப சந்தோஷமாக போய்டும். 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, அந்த பக்கத்தில் வந்துட்டு டாக் ஃபுட்டு போட்டு வைக்கிற மாதிரி ஒரு பிளேட் ஒன்று இருக்கும், அந்த பிளேட் எடுத்துகிட்டு வந்துருவாங்க. எடுத்துகிட்டு வந்தவங்க ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஏன் கையிலேயே வச்சு சாப்பிட்ற, இந்த பிளேட்டில் வச்சு சாப்பிட நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு அது தெரியல. அவங்க என்ன பண்ணுவாங்க, பிளேட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை வாங்கிடுவாங்க கையில். ஆனாலும் அது என்ன பண்ணும், இதை வந்து கையில் வச்சுட்டு இப்படியே சாப்பிடக்கூடாது, கீழே வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை கீழே வச்சு ஹீரோயின் தலையை வச்சு அந்த பிளேட்டில் அமுக்கிட்டு இருக்கோம். நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படி அமுத்தவும் ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது. உடனே அங்கேருந்து கையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நிமிந்து வந்து அந்த அந்த ஃபியான்சி பொண்ணு மூஞ்சிலேயே தண்ணி சாப்பிடுன்ட்டு அதுக்கு ஊட்டி விடுறன்ற பேரில் ஊட்டி விடுவாங்களா. உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண போயிடும். ஹீரோ இப்போ வந்துருவார். இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்ற போது தெரியும் போது தான் வந்து அந்த பொண்ணு திரும்ப கத்த ஆரம்பிச்சிடும். என்ன என்ன நடந்திருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிடும். இப்போ ஹீரோ என்ன சொல்லுவார், அந்த பொண்ணோட அம்மா கிட்ட சொல்லுவார், அவள் வந்து சாதாரண பொண்ணு கிடையாது, நீங்கள் அவளை இஷ்டத்துக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு அவள் என்னோட ஒய்ஃபு, நீங்கள் முறைப்படி எனக்கு என்னோட என்னையும் என்னை எப்படி மதிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் என் ஒய்ஃபை நீங்கள் மதிச்சாகணும். உங்கள் பொண்ணு அதாவது என் பிரதரோட ஒய்ஃப் வந்து இப்போ என் பொண்ணுக்கிட்ட அதாவது என் ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், இப்போ பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன சொல்லும், சாரியை சும்மாவாது சொல்லி வை அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதுவும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சாரி அப்படின்ற மாதிரி சிம்பிளாக ஒரு வார்த்தையே சொல்லிடும். ஹீரோயின் வந்து ஹீரோவை நோண்டிக்கிட்டே இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க விளையாடிட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ அவங்க கையெல்லாம் வேறு அழுக்காக இருக்கும். உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், நான் போயிட்டு அவளை வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஹீரோயினை வந்து ரெடி பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வரணும் ஆளுங்களை வச்சு அப்படின்ற மாதிரி போவார். உடனே அந்த பொண்ணு இருக்குல்ல, அதாவது அந்த லேடி ஹீரோவோட பிரதரோட அம்மா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது ஹீரோவோட ஸ்டெப் மதர் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, நீ எதுக்குப்பா போகிற, நான் வந்துட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு நான் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி இப்போ கூட்டிகிட்டு வரும் ஹீரோயினை. ஹீரோவும் வந்து சரின்னு சொல்லிட்டு அனுப்புவார். ஹீரோயின் இங்கே வந்த உடனே அது என்ன சொல்லணும்னா, நீ ஆன்ட்டி ஓல்டு லேடின்னு ஹீரோயின் கூப்பிடுவாங்க. அப்படிலாம் கூப்பிடக்கூடாது, அம்மா அம்மா அப்படின்னு தான் என்னை நீ கூப்பிடணும் அப்படின்னு சொல்லவும் சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் அவங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, நீ நான் சொல்கிறதெல்லாம் கேட்பல, நீ நல்ல பிள்ளை தானே அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஆமாம் ஆமான்னு சொல்லும்போது, இப்போ ஹீரோ எங்கே போகிறான், அவன் என்னெல்லாம் பண்ணுறான், யார்கிட்ட ஃபோன் பேசுகிறான், அவன் என்ன பார்க்குறான், என்ன அதெல்லாம் உனக்கு தெரியுதோ இதெல்லாம் நீ அம்மா கிட்ட சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, நீ வந்து பேட் லேடி, நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், உங்ககிட்ட நான் ஏன் அதாவது அவரை பற்றி நான் ஏன் உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நான் கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. அப்போ இந்த லேடிக்கு வந்து கோவம் வந்துடும். இவ்வளோ நேரம் நான் சொல்கிறதெல்லாம் நல்ல விதமாக தானே கேட்டுட்டு இருந்தேன், இப்போ இந்த அளவுக்கு நீ பேசுகிறேன்னா நீ வந்து பைத்தியம்லாம் கிடையாது, தெளிவாக தான் இருக்க, அப்போ நீ வேணும்னு தானே இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு கோவம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், ஹீரோனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோனை பிடிச்சி தள்ளி விடுவாங்களா. வாட்டர் பாட்டில் ஒன்று இருக்கும் பாருங்களா, அந்த பாட்டில் எடுத்து ஹீரோன் தலையிலே அடியை போட்டுரும். ஹீரோன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அம்மானு ஒரு குரல் கேட்குமா. அதோட அந்த லேடி வந்து பயந்து திரும்பி பார்க்கும்போது அந்த பிரதர் இருக்காருல்ல, அந்த லேடியோட பையன், அவர் தான், நான் தான் வந்திருக்கேன், பயப்படாதீங்க, என்ன விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவள்கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதை கேட்காம இந்த மாதிரி எதாவது பேசினா அதனால தான் கோவத்தில் அடிச்சிட்டேன், எங்கே அவரோட புருஷன் தான் வந்துட்டானோன்னு பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதோட நான் தான் உனக்கு பல தடவை சொல்கிறேன்,
நீயும் சரி என்னோட ஒய்ஃபும் சரி ரொம்ப அவசரப்பட்டுட்டே இருக்கீங்க, கொஞ்சம் கூட பொறுமையாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுவார். மொத்தத்தில் அவங்க இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட நடந்துக்கிறது கூட அவருக்கு தப்பாக தெரியல, பிளான் பண்ணி எல்லாத்தையும் ஆட்டையை போடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நேரம் பார்த்து இப்போ ஹீரோயின் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து இப்போ தலையில் அடிப்பட்ட உடனே பல விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கும். அப்படியே திரும்ப அவங்க மயக்கத்துக்கு போயிடுவாங்க. அப்படியே ஹீரோயின் மயக்கத்தில் கிடப்பாங்களே, இவங்க 2 பேரும் பேசுகிறதும் அவங்களுக்கு காதில் விழுந்துட்டே இருக்கும். அப்போ இப்போ ஐயோ அவன் வேற இதை என்ன சொல்கிறது, இப்போ ஹீரோனோட ஹஸ்பண்ட் வேற இங்கே தேடி வந்துருவானு எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனோட பேரை சொல்லிட்டு அப்படியே அங்கே தேடிட்டே வருவாரா. கரெக்டாக அந்த ரூம் வாசலில் வரும்போது அவங்க 2 பேருமே வாசல் கிட்ட நின்றுட்டு உள்ளே விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. என்னோட ஒய்ஃப் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே அவள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, வரவே இல்லைன்னா நீங்கள் ஏன் இந்த ரூம் வாசலில் தடுத்துட்டு இருக்கீங்க, நான் அவளை பார்க்கணும், இங்கே தானே நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. உடனே இவங்க 2 பேருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ ஹீரோயின் உயிரோடு இருக்காங்கன்றதே அவங்களுக்கு தெரியல. ஒரு வேளை அவள் இறந்து போயிட்டா அப்படின்னா வந்து ஹீரோக்கு தெரிஞ்சுட்டு தான் இங்கே வச்சு அவங்க 2 பேரோட கதையை முடிச்சுட்டு இன்னையிலேருந்து நம்மளே வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு துணிச்சிருவாங்க. இவனோடலாம் அமைதியாக இருந்தது கூட இல்லாமல் இப்போ என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஹீரோ கிட்ட வந்து அவன் அந்த பிரதர் என்ன சொல்வாருன்னா, நான் தான் அவள் இங்கே இல்லைன்னு சொல்கிறேன்ல, வேற இடத்துல போய் தேடுன்ற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு அந்த டோனில் சொல்வாரா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், அவர் கையை பிடிச்சி தட்டி விட்டுட்டு அவர் ரூமுக்குள்ளே வந்து பார்த்தா ஹீரோன் மயக்கம் போட்டு கிடப்பாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ அந்த பிரதர் என்ன பண்ணுவார், கையில் ஒரு ஷார்ப் திங்ஸ் எடுத்துகிட்டு ஹீரோவை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக பின்னாடி பக்கமாக வந்துட்டு இருப்பார். ஹீரோன் இப்போ தான் வந்து ஹீரோ வந்து எழுப்பிட்டே இருக்கிறதுனால ஹீரோன் வந்து இப்போ முழிப்பாங்களா, முழிக்கும் போது கரெக்டாக அவர் பிரதர் வந்து அந்த மாதிரி ஷார்ப் திங்ஸ் எடுத்துகிட்டு ஹீரோ கிட்ட வரது தெரிஞ்சிடும். டக்குன்னு கண்ணை முழிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கையில் கிடைக்கிற திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் பிரதரும் மூஞ்சில் இப்படி லெஃப்ட் ரைட்டுமா குத்து இஷ்டத்துக்கு குத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது அவர் எதிர்பார்க்காததுனால அவருக்கு ஒரு மாதிரி தடுமாறிடுவார். அவர் கையில் கொண்டு வந்த திங்ஸே அவர் கீழே போட்டுருவார். ஹீரோக்கு இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. ஹீரோ திரும்ப அந்த அவருக்கு வச்சிருந்த திங்ஸை திரும்ப கையில் எடுத்துகிட்டு அப்படியே குத்திடுவேன், எதுக்கா குத்த வந்த அப்படின்ற மாதிரிலாம் அவரை போட்டு மிரட்டிட்டு இருப்பாங்க. அவர் உண்மையிலே பயந்தே போயிடுவார். ஒரு ஹீரோன் இன்னும் வரைக்கும் அவரை மிரட்டியதே தான் இருக்காங்க. அதோட அவர் என்ன சொல்வாருன்னு, இப்போ ஹீரோட பிரதர் வந்து சரண்டர் ஆயிடுவார். இந்த பர்மா அதை வச்சுலாம் வந்து விளையாடக்கூடாது, கீழே போட்டுருமா, அதை பார்த்தாலே பயமாக இருக்குது, கீழே போட்டுரு, அப்போ நீ இதை எடுத்துகிட்டு தானே வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் உட்காந்துருப்பாரு. உடனே ஹீரோனை கூப்பிடுவார். ஹீரோ கிட்ட வந்துருவாங்க. அவங்க தலையிலேருந்து ஒரு மாதிரி காயமாகி இருக்கும். அதை ஹீரோ பார்த்துருவாரு. உன்னை யாராவது கிண்டல் பண்ணாங்களான்றோட ஆமாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. யாருன்னுலாம் அவங்களுக்கு சொல்ல தெரியல, கொஞ்சம் ஞாபகம் வர மாதிரி தான் இருக்குது. அதோட ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அப்படியே எனக்கு தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி அப்படியே ஹீரோ மேலேயே சாஞ்சிக்கிறாங்க. ஹீரோக்கு எல்லாம் புரியுதுப்பா. அவங்க ஹீரோ வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஆனமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ கோவப்படுவாரா. இல்லைப்பா அவள் வந்து தடுமாறி தான் வந்துட்டேன், நான் அவளை எதுவும் பண்ணலப்பா, நான் வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அவளுக்கு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு திரும்ப அந்த லேடி ஆரம்பிக்கும். உடனே ஹீரோ என்ன சொல்வார், இந்த குடும்பத்தில் என்ன ஹீரோவோட ஃபேமிலி தான் இது, ஹீரோட அப்பா ஸ்டெப் கல்யாணம், அதாவது ஸ்டெப் மதரை கல்யாணமாக பண்ணிக்கிட்டது தான் இவ்வளோ பிரச்சனை. இப்போ அவங்களுக்கு தனக்கு தேவை எல்லாமே வேணும், ஹீரோவையும் ஹீரோயினும் இங்கே விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வார், நீங்கள் இது வரைக்கும் பண்ண வரைக்கும் போதும், நான் அவளை வந்து கூட்டு போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தனிப்பட்ட முறையில் கூட்டு போவார். பார்த்தோம் அப்படின்னா ஞாபகம்லாம் வந்துருச்சு, ஆனால் அவங்க ஹீரோக்காக வந்து ஞாபகம் வராத மாதிரி அப்படி நடிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு கூட்டு வந்து ஹீரோ அவங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இப்போ ஆஃபீஸ் விஷயமா பேசிகிட்டே இருப்பார். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இப்போ அடுத்தடுத்து அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்போ அவங்க ஃபேமிலி என்னன்றது தெரியும்ல, ஹீரோயினுக்கும் ஸ்டெப் மதர் இருக்காங்க, அவங்கள கொண்டு தான் அவங்களுக்கும் பிரச்சனை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்கே தெரியாமல் வந்துட்டு மாறு வேஷத்தில் தொப்பி அந்த மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு வேறு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வேகமாக அவங்க வீட்டுக்கு போவாங்க. இப்போ வீட்டில் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்காக. அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே ஒரு ஆள் வந்திருப்பாரு. அவருக்கு தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணி எப்படியாவது ஹீரோனோட சொத்தெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே தான் ஹீரோயின் மிஸ் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு வந்து அஃபீஷியலாக ஹீரோயின் வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம பார்த்துக்கலாம், நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்துக்கலாம், அதாவது தத்து எடுத்துக்கலாம், அவளை உனக்கு கட்டி வச்சு நம்ம சொத்தை நம்ம பார்த்துக்கலாம், பங்கு போட்டுக்கலான்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து பேசுவாங்க. ஹீரோனுக்கு உங்கள் பிளான் எல்லாம் தெரிஞ்சிடும். அப்போ இவ்வளோ நாளாக வந்துட்டு அவங்க அந்த அளவுக்கு அவங்கள இருந்ததுக்கு காரணமே மறதியாக இருந்தது, அவங்க மென்டலானதுக்கு காரணமே இவங்க தான் அப்படின்றது ஹீரோனுக்கு புரிஞ்சிடும். உடனே வந்துட்டு இவங்க ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அதை வந்துட்டு அவங்க பேசுறது ஹீரோன் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அதை வந்துட்டு அங்கே வேலை பார்க்குறவங்க பார்த்துருவாங்க. யார் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கையை பிடிச்சோன்னு ஹீரோன் கையை ஓடுவாங்களா. அதோட அங்கே உள்ளவங்களுக்கு யாரோ ஓடுறாங்கன்னு அவளை நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. ஹீரோன் பாட்டுக்கு ஓடிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஆப்போசிட்டில் வரவர் ஹீரோனை மடியில் போட்டுருவார். மடியில் போட்டோன்னு ஹீரோன் அப்படியே தோளில் சாஞ்சு படுத்தே கிடப்பாங்க. இப்போ லெஃப்ட்லேயே அங்கிட்டும் ஓடின அந்த மாப்பிள்ளை இருக்கார்ல, ஹீரோனுக்கு பார்த்த மாப்பிள்ளான்னு ஒருத்தர், அவர் வந்துட்டு ஹீரோயின் தான் மாதிரி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி டவுட்லேயே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர். ஹீரோ மடியில் ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்தோன்னே இது யாருன்னு கேட்பாரு. இது என்னோட ஒய்ஃபு, உனக்கு தெரியும் நான் ஒரு குழந்தைத்தனமான ஒருத்தி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு. உடனே அவள் ஃபேஸை பார்க்கலாமான்னு இவர் கேட்பாரு. அதெல்லாம் அவள் வந்து குழந்தைன்னு நான் சொல்கிறேன், அவளுக்கு இன்னும் மைண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு, அவளை நீ பார்க்கணும், இப்போ என்ன இருக்குது, நாங்கள் இங்கே ஒரு வேலையாக வந்தோம், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி